ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு நம்ம என்ன பண்ணக்க போகிறோம்னா, காளான் பிரியாணியும் குருமாவும் செய்ய போகிறோம். இதில் எல்லா சத்துக்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன பார்க்கலாம். நான் அதுக்கு காளான் எடுத்துக்கிறேன். அது போக அதுக்கு புதினாவும் மல்லியும் எடுத்துக்கிறேன். அது போக பார்த்திங்கன்னா மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா தனி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பட்டை தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் 2, தக்காளி 2 நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 4 நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கோங்க. அது போக ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். தயிர் தேவையான அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இதான் இப்போ எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொருளை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காளான் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம அடுப்பில் குக்கரை வச்சு ஹீட் பண்ணிக்கிறோம். குக்கர் ஹீட் பண்ண உடனே நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெயை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து வச்ச நெய்யும் ஆட் பண்ணிக்கிடுவோம். எனக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துச்சு. நெய்யும் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அது போக நம்ம பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா பட்டையை நல்லா பொரிய விடணும். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச நீல வாக்கில் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா பொன்னிறம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி ஸோ நல்லா பொன்னிறம் வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி தான் போட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த வதங்கிறதுக்காக நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன், அதனால் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கிறணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச காளானையும் போட்டுக்கலாம். இப்படி பாருங்கள், நல்லா காளானை நல்லா அலசிட்டு போட்டுக்கோங்க. அதில் மண் இருக்கும், தினமும் தொடச்சிட்டு கூட போட்டுக்கலாம். நல்லா அலசிட்டு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா காளானில் தண்ணி விட நல்லா வதக்கினதுக்கப்புறம் எடுத்து வச்ச மசாலா பொடிகளையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லி இலையும் புதினாவையும் அதை நல்லா அலசிட்டு அதில் போட்டுடுங்க. போட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்த தயிரை நல்லா ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 4 பங்காளி தண்ணி ஊற்ற போகிறேன். 2 பங்கு அலசிட்டு நல்லா அரிசி அலசிட்டு ஊற்றாச்சு. போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு இது காளானுக்கு தண்ணீருக்கு அளவே போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி 4 டம்ளர் தண்ணி இப்போ ஊற்றுறோம். ஒரு பங்குக்கு ஒரு அரிசி அளவுக்கு 2 அளவு தண்ணி. ஸோ 2 அளவு தண்ணிக்கு 4 பங்காளி தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு என்ன பண்ணணும், அது மேலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றும்போது என்ன, சாதம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொலன்னு வரும். ஸோ அதை கிண்டி விட்டு நல்லா என்ன பண்ணணும், குக்கரில் 2 விசில் அளவுக்கு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு மூடிட்டேன். 2 விசில் வந்தால் போதும். இப்போ 2 விசில் போட்டு வைப்பறதுக்கப்புறமா தம்மெல்லாம் இறங்கின பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சாதம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. வேண்டாம்னா பாருங்கள், சாதம் நல்லா பொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் சாதம் இருக்கும். ஸோ இதுக்கு வாங்க குருமா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ என்ன எடுத்துக்கேன்னா எல்லா காய்கறியும் எடுத்திருக்கேன். அப்படி பயறு எடுத்திருக்கேன் நான். இப்போ காய்கறின்னு பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன பூ அளவுக்கு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதுக்கு மசாலா பொடி தனி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா தூள் இவ்வளோ தான். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பயறு. இது என்ன பயிர்னா சோயாபீன்ஸ் பயிர் எடுத்திருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு 2 வெங்காயம், அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய், சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இவ்வளோ தான். இதை நல்லா இதோட சேர்த்து 3 வெள்ளைப்பொடியும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் போட்டு அரைக்க எடுத்துருக்கேன். தேங்காய் பாருங்கள், சில் எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க அரைக்கலாம். இப்போ அரைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிக்கிடுவோம். ஏன்னா தேங்காய் அரைப்படாது சீக்கிரமாக. அதனால் தேங்காய் அரைச்சி நல்லா எடுத்ததுக்கப்புறமா மற்ற பொருட்களை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதோட உங்களுக்கு வேணும்னா மிளகையும் கசகசாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த விழுதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அடுப்பில் கடாயை வச்சுட்டு நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம எடுத்து வச்ச நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச கறி மசாலா பட்டை அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இதில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது 3ஐயுமே ஒன்றா போட்டு தான் வதக்க போகிறோம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. 2 கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்ச காய்கறிகளை பூரா நல்லா அலசிட்டு தண்ணியில் அலசிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க.
ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி கொடுங்க. கிண்டி விட்ட பிறகு ஒரு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா பொடியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, இந்த இந்த பயிரையும் ஆட் பண்ணி இது 2 வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடி நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அந்த தேங்காவை என்ன பண்ணணும், இதோடு சேர்த்துடணும். சேர்த்து என்ன பண்ணணும், நல்லா அதையும் ஒரு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த தண்ணியே போதும். அதை இந்த குழம்புல ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. நல்லா கொதி வந்த பிறகுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சிம்மில் வச்ச பிறகு நல்லா காய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான காளான் பிரியாணியும் குருமா ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ. சப்போர்ட் மை சேனல்.